Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் நெருங்குவதால் திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் மூலமாக பதிவு செய்வதில் தீவிரம் காட்ட வேண்டும் என அறிவுரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கோவி சம்பத்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மறைமலை நகரில் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் MGK கோபி கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பங்கேற்று வீதி வீதியாக சென்று அதிமுக அரசின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பொன்னுசாமி, நகர கழக செயலாளர் TS ரவிக்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் வரும் 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பொதுமக்களிடம் பிரசுரங்கள் வழங்கி ஆதரவு திரட்டப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்புச் செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன், அனைத்துலக MGR மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான அக்ரி நாகராஜ், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் அத்திவாக்கம் ரமேஷ் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குமரி தந்தை மார்ஷல் நேசமணியின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு உள்ள அவரது முழு உருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மார்ஷல் நேசமணியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் அமைச்சர்கள் பச்சைமால், ராஜலட்சுமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.